வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து சென்னை கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோமா? மணி 5 போகுது. அங்கே எத்தனை மணிக்கு ட்ரெயின்? 7 மணிக்கு ட்ரெயின். நம்ம வந்து இங்கே 5 மணிக்கு கிளம்பிட்டோம். இனி அங்கே போகிறக்கு எப்படி 1 மணி நேரம் ஆயிரும். 1 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் போயிடலாம். எந்த நேரு என்னென்னு கண்டுபிடிச்சி நம்ம அங்கே போய் நிற்கணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் நேரமாகவே கிளம்பியாச்சு. பாப்பாவும் கிளம்பிட்டாங்க. பாப்பாவை இந்த கூட்டிகிட்டு போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கேருந்து நம்ம சென்னை போகிற வரைக்கும் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஷன் வந்தாச்சு. மாமா வண்டி கொட்டையை போட போயிருக்காங்க. கையிலேருந்து கையிடுமோ? பாப்பாவோட ட்ரெஸ் இதுதான். துணியெல்லாம் எடுத்தாச்சு. ஸ்நாக்ஸு, பிஸ்கட்டு, ஒரு டவலு, வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்திருக்கேன். பாப்பா கொசு கடிக்குதுன்னு சொல்லி சாலை வைக்க போத்திட்டான். எப்போ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. புதுசாக இப்போ விட்டுருக்கிற ட்ரெயின்னு சொன்னாங்க. இதில் புக் பண்ணியிருந்துருக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கடி தெரியுது? தெரியவே இல்லை. இப்போ தெரியுது. நீ எவ்வளோ சார்? 160 கொடுத்து பெல்ட் வாங்கினேன். 20 ரூபாய்க்கு நான் பெல்ட் வாங்கியிருக்கேன். எப்படி பெல்ட் வாங்குறாங்க? ரொம்ப பெரிய சீன் தான். 20 ரூபாய்க்கு பாப்பாக்கு பெல்ட் வாங்கியிருக்கோம். எவ்வளோ எல்லாம் நீ வாங்கினது இப்படியே பிரிஞ்சு போச்சு. எனக்கு எந்திரிமாப்பா. அப்போ உங்களுக்கு ஒன்று வாங்கியிருக்க வேண்டியதானே? எனக்கு அதை தூக்கி இடுப்பில் போட்டு வந்திருக்கா. நான் 180 ரூபா கொடுத்து ஒரு பெல்ட் வாங்கினேன். இவர் 20 ரூபாய்க்கு பிள்ளைக்கு பெல்ட் வாங்கியிருக்கேன். எனக்கு 20 ரூபா தான் வாங்கியிருந்தேன். ஆமாம், பெரியவங்களுக்கு 20 ரூபா தான். அதான் ஒன்று வாங்கிட்டேன். இல்லை நல்லா இருக்கும். எனக்கு வாங்கியிருக்கலாம். எதுக்கு உனக்கு? நான் ஜீன்ஸ் எடுத்தால் போடுவேன். இல்லை உண்டம்மா. இல்லை இல்லை எடுக்கல எடுக்கல. ஈரோடு வந்தாச்சு. ட்ரெயின் ஏறினாப்லேருந்து பசி. எங்கடா ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டே வர. சமோசாக்காரை வர்றாருன்னு பார்க்குறேன். உள்ளே விற்கிது, அது வாங்க மாட்டேங்கிறா. பயந்துக்கிட்டு நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு. ஏதாவது வருதான்னு பாரு. அப்படியே எகிரி கூச்சி போய் வாங்கிட்டு அப்படியா? நின்னதுக்கப்புறம் தான் வருவாங்க. நீ இறங்கி போய் வாங்கிட்டு அப்போ. அங்கே இருக்காங்க. ட்ரெயின் முன்னாடி வந்துருச்சு. அப்போனா கிடைக்காது ஒன்று. மாட்டாங்களா? கூப்பிட்டு கேளு. எங்க ஒரு பார்சல் பிரியாணி வருது. கேளு கேளு. பிரியாணி 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 இருக்கு. அப்படியே கொண்டு வந்து தந்தாங்க. கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டேனாங்க. பிரியாணி மட்டும் வாங்க. ஸ்வீட் வாங்கு. கொண்டு வந்து தர வேண்டியது. காசு கொடுப்போம்ல. இங்கே வச்சுருப்பாங்க. இறங்கி போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இறங்கி போய் வாங்குற கூட எடுத்துட்டாங்க. எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க.
அப்போ போய் வாங்கு பைத்தியமே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் ஒரே சீட்டில் உட்காந்துருந்தோம். இப்போ வந்து புக் பண்ணப்போ சீட்டு வந்து பக்கத்தில் தான் அப்படின்னு நினச்சோம். சீட்டு வந்து வேறு. இப்போ மாமாவும் பாப்பாவும் தனியாக போயிட்டாங்க, நான் தனியாக உட்காந்துருக்கேன். அவங்க 2 பேர் எனக்கு பின்னாடி இருக்கிற சீட்டில் அந்த சைடு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. நான் ஜன்னலோரத்தில் இந்த சைடு உட்காந்துருக்கேன். இரிட்டேட்டாக இருக்குது. எதுக்கு இது இப்படி ஆடுறா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இது அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாராம்மா. அப்படியே நான் வந்து இங்கே உட்காந்துட்டேன், அவங்க 2 பேரும் அந்த சைடு உட்காந்துருந்தாங்க. ட்ரெயின் வந்து இது எந்த இடம்? சேலமா? சேலமில் நிற்கிது. மாமா வந்து சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட இல்லை பூரி இருக்குல்ல, சாப்பிடுது. அதான் ஒரு வழி உனக்கு பூரி வாங்கி கொடுத்துட்டல. பூரி வேணும் வேண்டாமா? இல்லைன்னா சொல்லி நானும் பாப்பாவை சாப்பிட்றோம். எனக்கு பிடிச்ச இப்போ பூரி எங்கே பூரி என்னடி ஒரு பூரி தான் இருக்குது. எத்தனை பூரி? 1 2 3 இருக்குது. ஆளுக்கு 1 அடிச்சுக்காம சாப்பிட்டோம்னா ஆளுக்கு 1 சாப்பிடலாம். சரி சாப்பிட்டு ஆளுக்கு ஒரு பூரி சாப்பிடலாம். ஃப்ரீயாக பூரி தான் கிடச்சிது. என்ன உரைக்கிற சாப்பாடு இல்லை, பூரி சாப்பாடு. சரி ஆளுக்கு 1 சாப்பிட்டுக்கலாம். பூரி குருமா நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோ. அப்புறம் ஊற்றுனதுக்கப்புறம் அதாக இருக்கும். நல்லா இருக்கா? எனக்கு ஒரு பூரி, பாப்பாவுக்கு 1 உனக்கு 1, ஆளுக்கு 1 3ல் நாங்கள் பூரி சாப்பிட்லாம். வாங்கினோம் 2 பேரும். மணி 10 போகுது, பாப்பா தூங்கிட்டாங்க. பாட்டும் கேட்க முடியல, ஒன்றும் கேட்க முடியல. ஹெட்செட் இருந்தால் இந்நேரம் ஜாலியாக பாட்டு கேட்டு வந்திருப்பேன். இந்த இதுக்கு பாட்டு கேட்க முடியாமல் இருக்கும். உடனே தான் முதல்ல ஒழுங்கு மரியாதை எனக்கு ஒரு இயர்ஃபோன் ஹெட்செட் வாங்கி. ப்ளூடூத் தான். ட்ரெயின்லேயே உட்காந்து பார்த்திங்கன்னா பசி ரொம்ப மிஞ்சிருச்சு. அங்கே வந்து சில்லி கொண்டு வந்தாங்க, காலிஃப்ளவர் சில்லி. ஒரு பிளேட் மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு தெரியாது இல்லைங்களா, அதனால் அதை வாங்கிட்டோம். அப்படியே சாப்பிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. நல்லா பெரிய பில்டிங் இங்கேருந்து பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சுது. சரி அப்படியே ரொம்ப தூரம் அப்படியே மெதுவாக போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இறக்கியும் விட்டுட்டாங்க. நம்ம எந்த சைடு எந்த மூலையில் போய் வெளியே போகிறது அப்படின்னு தெரியல. இருந்தாலும் அந்த சைடு நின்று நம்ம எந்த நேர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட கேட்டோம். இதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு? ஜூஸும் சிக்கனும் வேணும். முதல்ல போய் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் கிளம்புறோம். சாப்பிட வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பக்கத்தில் தான் இருக்கோம். நம்ம சாப்பிட்ற இடத்துக்கும் ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நான் நடந்தே போயிடலாம். சும்மா ரோடு கிராஸ் பண்ண ஈவெண்ட் நடக்கிற இடம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம். காலையிலேருந்து சாப்பிடல சொல்லியிருக்கோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு, வந்துட்டோம். சாப்பிட்டு நம்ம இங்கே வந்தாச்சு. அப்படிங்களா? ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு வகை செல்ல பிடிச்சா எப்படி? நம்ம இவங்களை மீட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. இவங்க யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.
இவங்களை யாரை பார்த்துருக்கீங்க தெரியும் இவங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா குளித்து கிளம்பிட்டு நம்ம அப்படியே வெளியே வந்தோம். டீ கொடுத்துட்டு இருந்தாங்க, டீயும் வடையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னொருத்தவங்களோட மாசான என்ட்ரி 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க மேடம். ஒரே ஜாலி, ஒரே வைப்பில் இருந்தாங்க. அப்புறம் தான் இங்கே நம்ம ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு கிளம்பி வந்தாங்க. யார் அப்படின்னா நம்ம பிரீத்தா தான், வேறு யாருங்க. பிரீத்தா வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. பாப்பாக்கு அந்த கலர் கலராக என்னமோ இருக்குது ரோட்டில். லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுறீங்களா? காமராஜர் பயன்படுத்திய கார். இப்போ இவங்க எங்கே வந்திருக்காங்க அப்படின்னா, டீ குடிச்சிட்டு இருந்தோம். டீ குடிக்க நாங்கள் முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நான் கூட ஏதோ சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சேன். இது வேணுமாம்மா இவளுக்கு. ஃபைனலி பிரீத்தா மேடம் வந்துட்டாங்க. பேக்கெல்லாம் இல்லை, இவங்க வந்து 3 நாள் ஆச்சு. ஆமாம், பிரீத்தா காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, இந்த விலாக நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அங்கே போய் நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும், என்ன வைப் ஆச்சு, அதாவது அங்கே நாங்கள் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் விலாகில் கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தரமான சம்பவம் நெக்ஸ்ட் ஒரு விலாகில் வந்துட்டுருக்கு. பாய்.